பாரு வீடியோ ஓடுதா? ஓடுது. முண்டா ஒயர் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஜாக்கெட் ஒவ்வொன்று சுருங்கி இருக்கும். நீ அயன் பண்ணி கொண்டுனா சுருங்கலை, ஒவ்வொன்று சுருங்கி இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இப்படி எடுத்துட்டு சரிப்பா, இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்து இந்த ஸ்கேல் இருக்கு, இது தையலுக்கு. ஆமாங்கக்கா. சரியா? நம்ம முண்டா ஒயர் எடுக்குன்னா இதோட மேலே ஏற்றி இவ்வளோ ஏற்றுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் தட்டில் எடுக்கக்கூடாது. நீ இப்படி போட்ட ப்ளவுஸை ஃப்ரண்ட் தட்டில் எடுக்கக்கூடாது. நான் மறந்துட்டு பேக் தட்டு போட்டோம். ஓ சரியா? சரி, ப்ளவுஸ் அப்படியே போட்டோன்னா நான் வச்சிட்டேன். இப்போ இதை வந்து இப்படி மேலே ஏற்றிக்கணும். இந்த சைடு இப்படி ஏற்றி விட்டு இது தையல். இதுக்கு மேலே பிசுறு விடுவோம் பார்த்தியா? ஆமாங்கக்கா. பிசுறுக்கிட்ட அப்படி வைக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக. சரிதா? ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு சரிங்கக்கா டேப் பண்ணணும். டேப் அங்கங்கே ஃபிட்டு கட்டிங் தான் இருக்குது. இங்கேருந்து வரைக்கும் எத்தனை வருது? பக்கத்தில் 5.75. 5.75. இவங்களோட முண்டா உயரம் சரி 5.75. இங்கே 5.75 கூட்டல் அரை இன்ச்சு. இது வந்து அரை இன்ச்சு ஷோல்டருக்கு. சரிங்கக்கா. ஷோல்டர் இந்த அரை இன்ச்சு. சரியா? அவ்வளோதான். அது மட்டும் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. வேறு என்ன உங்களுக்கு டவுட்டு? வேறு கழுத்து முன்கழுத்து உயரம். முண்டா உயரம் திருப்பி போட்டு தான் எடுக்கணும். ஆமாம், பேக் தட்டு பக்கம் தான் எடுக்கணும். ரெண்டாவது முன்கழுத்து உயரம். இப்போ முன்கழுத்து உயரம் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட் வந்து இப்படி வந்துடும். இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன பண்ணணும், இந்த ஷோல்டர் நல்லா பிடிச்சிட்டு இதை இங்கே இப்படி எடுத்து வைக்கணும். சரிங்கக்கா. இங்கே கீழே நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு கீழே இப்படி எடுத்து வைக்கணும். எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்து அப்படியே வச்சிடணும். வச்சாச்சா? அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வைக்கணும். சரிங்கக்கா. ஸ்கேல் வச்சுட்டு அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கணும். எத்தனை வருது? இது அவங்களுக்கு 5.75. சரியா? முண்டா உயரமா கழுத்து உயரம். அப்புறம் இது ஒரு அரை இன்ச்சு கூட்டல் ஷோல்டருக்கு. ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஷோல்டருக்கு பிசுறு வரணும்ல, இங்கெல்லாம் இது ஏற்றணும். நம்ம தான் மேலே வச்சுருக்கோம், அதெல்லாம் ஏற்றக்கூடாது. அடுத்து இந்த ஊக்குப்பட்டி உயரம் உனக்கு டவுட் இருக்குல்ல? இப்போ இந்த ஊக்குப்பட்டி உயரம் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுக்கக்கூடாது, இந்த ஊக்கு இருக்க பக்கம் எடுக்கக்கூடாது. சரி, ஐப்பட்டி பக்கம் தான் எடுக்கணும். உயரம் ஆஃப்னா பாதி. பாதி அளவு தான் எடுக்கணும். மூக்குப்பட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிறதுக்கு வந்து பாதி அளவு தான் எடுக்கணும். சரி. இப்போ பாதினா இது வரைக்கும் தான். இங்கேருந்து அதுக்கு வீடியோ கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துக்கோ. உனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருது? இந்த பாயிண்ட் இந்த கோட் இருக்கு 3.25 வருது. 3.25 வருதுன்னா இது ரெடி அளவு 3.25. 3.25 கூட்டல் இங்கே இந்த இடத்துல ஒரு பிசுறு வருதா? ஆமாங்க. இங்கே ஒரு பிசுறு, இதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இந்த இடத்துல ஒரு பிசுறு வருதா? இதுக்கு ஒரு அரை இன்ச்சு. இங்கே ஒரு இடத்துல பிசுறு வருதா? இதுக்கு ஒரு அரை. அப்போ 3.25 கூட்டல் 3/4 சேர்த்துனா என்ன வரும்? மொத்த டோட்டலு 4. நீ வந்து அளவு இப்படி எடுத்துக்கலாம். சரியா? அது போக இன்னொன்று வந்து என்ன தெரியுமா? இப்போ இந்த இதில் இது எவ்வளோ வருது? 3.25 வருது. கூட ஒரு இன்ச் சேர்த்து இதுலேருந்து இது சேர்த்துக்கிறதுங்களா? இது வரைக்கும் சேர்க்கக்கூடாது. அங்கே இன்னைக்கு கீழே போகக்கூடாது. இதோட நிப்பாட்டிக்கணும். இதோட 3.25 வருதா? 3.25. இப்போ ஊக்குப்பட்டி உயரத்தில் இருந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு தான் சேர்க்கணும். 1 இன்ச்சு சேர்க்கவும். ஏன் 1 இன்ச்சுனா, இப்போ நம்ம ஒரு தையலோ இங்கே கொஞ்சம் எச்சோ கம்மி ஏதோ பிடிச்சிட்டோம்னா இந்த 1 இன்ச் சேர்த்து தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அளவு பார்க்கும்போது லைட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அரைஞ்சு தான் தையல் வரணும் அப்படின்னு தெரியாது. இங்கே அரைஞ்சு தான் வரும்னு தெரியாது. ரெண்டில் ஏதோ ஒன்றில் ஒரு பாயிண்ட் வச்சாலும் அதே 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ வந்து 1 இன்ச்சு சேர்த்திட்டுன்னா உனக்கு கரெக்டாக வருது. ஓ, இப்படி சேர்த்துக்கலாம். நான் என்ன ஒன்று இது வரைக்கும் எடுத்துட்டு அப்புறம் கீழே 1 இன்ச்சு சேர்த்துக்குவேன். அப்படி நீ அப்படி இல்லை, இந்த அளவுக்கு எடுத்துட்டு 1 இன்ச் சேர்த்துக்க. இப்படியே கீழேயே இப்படியே கொண்டு வரக்கூடாது. இங்கே அளவு என்னவோ அது கூட 1 இன்ச்சு கூட்டிக்கும். சரிங்கக்கா. சரியா? அடுத்து வேற என்ன? வேற உனக்கு என்ன டவுட்டாக வரும்? சரி, சைடு
சைடுலாம் கரெக்டாக சைடுக்கு சொல்லுங்க. சைடுலாம் கரெக்டாக எடுத்துருவீல? எடுத்துருவேன். இந்த அந்த தையலோட சேர்த்து இங்கே எடுத்து. இங்கே இருக்குல்ல, இதுல இருந்து மேலே அரை இன்ச், இந்த இடத்துல அரை இன்ச் வச்சுக்கணும். இந்த தையல் அரைஞ்சு வச்சுக்கணும். கீழே இந்த தையல் கீழே அரைஞ்சு. அப்போ மொத்தம் எவ்வளவு? 5.5 இன்ச். சைடு 5.5. சரிங்கக்கா. பின் சைடு, முன் சைடு. சரியா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது கப்பு டாட்டுக்கு இதை நல்லா இதை இப்படி எடுத்து விட்டு இப்படி வைக்கணும். சரிக்கா. டேபிள் எப்படி வச்சிருக்க மாத்தியா அந்த மாதிரி வீட்டில் டேபிளோ கீழே வச்சிருக்காரு. இங்கே இருக்க ஒரு தையல், தையலுக்கு மேலே அரைஞ்சு. சரிங்கக்கா. இந்த அரைஞ்சு இப்படி தான் வைக்கணும். இந்த அரைஞ்சு தான் இந்த தையலில் வரணும். வந்து இது வரைக்கும் வந்து இப்படி வந்துடணும். இப்போ நிப்பாட்டி அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் இப்படி பிடிச்சி தையல் இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இவங்களோட அளவு 13.25. முன்தட்டு உயரம் 13.25. சரி. இப்போ நல்லா கவனம் கேட்டுக்கோ. வரைஞ்சிடும். இது காட்டு பிடிக்கிறதுக்கு சொல்லுங்கக்கா. இப்போ இது முன்கழுத்து உயரம் இப்படி எடுத்து நல்லா பார்த்து முன்கழுத்து இது இந்த பட்டி உயரம், ஊக்கு பட்டி உயரம், ஊக்கு பட்டி உயரம் இப்படி எடுத்து இங்கே இருந்து சென்டர் பாயிண்ட் அதெல்லாம் பேசுங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த இடத்துல எத்தனை? 13.25. அப்போ இவ்வளோ வரும். அப்போ இங்கே வரும் இந்த கிராஸ், இப்படி கிராஸாக போடணும். இப்படி கிராஸாக போட்டு இங்கே இப்படி கிராஸாக வந்து இப்படி வரணும். சேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்கு. சேப் இப்படி இருக்கணும். சைடு கம்மியாக வரும், ஊக்கு பட்டி கொஞ்சம் அது இப்படி தான் சேப் வரும். பிரிண்ட் தட்டோட அமைப்பு முண்டா வயர் எப்படி வருது அப்படின்னா பிரிண்ட் தட்டுக்கு வந்து இப்படி ஒரு 1/4 இன்ச் லைட்டாக அப்படி தட்டி விடணும். லைட்டாக தட்டணும், ரொம்ப தட்டக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் முண்டா இந்த முன்கழுத்து வளைவு இப்படி அழகாக இப்படி போடணும். இவ்வளோதான் வரும். நம்ம இப்படி கொஞ்சம் இது நல்லா இப்படி குடஞ்சி இப்படி லைட்டாக இந்த இடத்துல போட்டுக்கணும். இந்த காட் பிடிக்கிறது அப்படியே டாட் பிடிக்கிறது வந்து இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அதுவும் இந்த தட்டில் தான் எடுக்கணும். சரியா? இங்கே கரெக்டாக இந்த இடம் இருக்கா? இந்த பிசு இருக்கு பாரு, இந்த இடத்துல பிசு கிட்ட வைக்கணும். எவ்வளோ? 3.25. அதாவது சைடு 3.25. 3.25. சரியா? இந்த இடம் 3.25. சரியா? இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கணும். சரி. இங்கே இருந்து கேப்பு, இந்த கேப் எவ்வளோ வருதுன்னு இப்படி பார்த்து அளக்கணும். இவங்களுக்கு இது லூஸாக இருக்கான்னு கேளு. வேணி தானே? வேணிக்கா தானே? இல்லை, இது எல்லாமே கரெக்டாக இருக்காமா? இந்த வந்து 1.25 வருது உங்களுக்கு. சரி. லூஸ் அடிக்கும், இந்த இடத்துல லூஸ் அடிக்கும். இந்த இடத்துல 1.25. இப்போ இங்கே ஒரு 1.25, இன்னொரு பக்கம் இன்னொரு 1.25 இப்படி போடு ஓட்டு. அப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குத்தியா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே உயரும். சரிங்கக்கா. இந்த சென்டருக்கு நேராக இந்த பாயிண்ட் வருது. இங்கே கரெக்டான பாயிண்ட் இந்த சென்டருக்கு இப்படி வரணும், அந்த உயரம். சரிங்கக்கா. இந்த பிசர்லேருந்து இப்படி எடுக்கணும். இந்த பிசர் கீழே வருத்தியா, பிசர்லேருந்து எடுத்தீங்கன்னா 3.25 தெரியுதா? உயரம். இது 3.25. இதுக்கப்புறம் டாட்டு, இங்கே ஒரு டாட்டு இங்கே ஒரு டாட் வரும் பார்த்தியா? இதை பிடிக்கிறதுக்கு இந்த கேப்பு, இந்த கேப் எவ்வளோ வருது அவங்களுக்கு? கம்மியாக தான் வருது. இந்த எடுத்து இந்த தானே சொன்னீங்க. இது இந்த கோடு வந்து நான் அந்த டாட் வச்சதே கோடு வர்றேன். நீ இதை போய் அளந்துட்டு இருக்க கூடாது, இதை அளக்கவே கூடாது எப்பவுமே. இதில் உள்ள கேப் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு 1 இன்ச்சா இப்படி வந்து 1 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச் இப்படி ஒரு புள்ளி வைக்கிறோமா? அதுக்கப்புறம் இங்கேருந்து 1.25 இன்ச்சா இப்படி கிராஸாக இந்த வி ஷேப்பில் போட்டு 1.25 இன்ச் ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியிலேருந்து நீ ஸ்ட்ரெயிட்டாக கோடு எடுத்துக்கணும். இந்த புள்ளியிலேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோடு எடுத்துக்கணும். நீ இங்கிட்டு இருந்து அளந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த பக்கத்துல இருந்து அளந்து வச்சுன்னா அது இங்கே அளக்குறியா? இந்த நீங்கள் அளந்தா கொஞ்சம் இங்கே பெருசாக போயிடுது. அதாவது சொல்கிறத கேளு. இந்த இடத்துல அளக்குறியா, இந்த இடத்துல அளக்குறியா, எந்த இடத்துல அளக்குறேன்னு தெரியாது. அப்போ நீ இந்த புள்ளி வச்சுட்டுனா இந்த புள்ளிக்கு இங்கிட்ட ஒரு கோடை போட்டுக்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. நடுவில் வர கேப்பை மட்டும் அளந்தினா போகுது. மற்றவக்கு எங்கேயும் அளக்கத்தல, இந்த கேப் அளந்தாலே கரெக்டாக பாரு. இந்த ரெண்டுக்கு சென்டரில் எவ்வளோ கேப் வருதோ அந்த கேப் இங்கே வந்துடும். சரிங்கக்கா. தெரியுதா? இங்கே இருக்கு, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்கா? அதே மாதிரியே இங்கே இங்கே அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. கரெக்டாக அந்த சென்டர் நேராக சென்டரே வராது. சென்டர் ஒவ்வொருத்தவங்களுக்கு கரெக்டாக 2க்கு சென்டரில் வரும். ஒருத்தவங்களுக்கு மேலே ஏறி வரும், ஒருத்தவங்களுக்கு கீழே இறங்கி வரும். சரியா? 3 வந்து ஒருத்தவங்களுக்கு இங்கே வரும், ஒருத்தவங்களுக்கு இங்கே வரும், ஒருத்தவங்களுக்கு இங்கே. ஆனால் அந்த டாட் நம்ம வைக்கிறத பொறுத்த இந்த டாட் 1.5ன்னா இங்கே வந்திருக்கும். அப்போ இங்கே வந்து என்ன வரும்? கரெக்டாக இங்கே வரும் கோடு.
சரிங்கக்கா. சரியா? நீ இந்த டாட்டில் தான் எடுக்கணும், எல்லா அளவுலும் இந்த டாட்டை தான் எடுக்கணும். ம் இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுக்கணும். சரி. சரியா? அவ்வளோதான். தெரியுதா டாட் அளவு இங்கே எவ்வளோ இருக்கு பாரு. ம் அப்போ டாட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வரும். இந்த டாட்டை தான் நீ அளவு எடுக்கணும். நீ இங்கே அளவு எடுத்துட்டு இங்கேருந்து நேராக கொண்டு போய் இது இப்படி கொண்டு வரியா இல்லை இப்படி கொண்டு வரியா, இப்படி கொண்டு வரியா, இப்படி இங்கேருந்து இப்படி கொண்டு வரியா, எப்படி கொண்டு வரியான்னு தெரியாது. ஆ அதுதான் சொல்லுது. சரிக்கா. கட் பண்ணி